இன்றைய நாளிலே இந்த வேதப்பாட வகுப்பிலே வெளிப்படுத்தலிலே உள்ள 7 சபைகளுக்கு சபையின் தலைவராம் சபையின் மத்தியில் உலாவி கொண்டு வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்து என்ன ஆலோசனைகள், எச்சரிப்புகள், போதனைகள் கொடுத்தார் என்பதை படிக்க இருக்கிறோம். ஆனால் அந்த 7 சபைகளை குறித்து போவதற்கு முன்னதாக இந்த வாரத்திலே முக்கியமாக ஒரு அறிமுகமாக இந்த நூல் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய காரணங்கள் என்ன, இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டால் அந்த சபைகளுக்கு எழுதினதை நாம் லகுவாக புரிந்து கொள்ளலாம். இது ஒரு அறிமுக பாடமாக, வெளிப்படுத்தலை குறித்து ஒரு அறிமுக பாடமாக இன்றைய பாடம் இது இருக்கும். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புதிய ஏற்பாட்டின் இந்த புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகமும் வேதாகமத்தின் முக்கியமாக புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமாகும். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆதியாகமம் மோசே பிறப்பதற்கு முன்னதாகவே சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னதாக என்னென்ன நடந்தது என்பதை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தியது. அந்த ஆதியாகம புஸ்தகம் தான் நம்மளுடைய விசுவாசத்திற்கும் சபையின் விசுவாசத்திற்கும் ஆதாரமாகவும் அடிப்படையாக உள்ளது. என்றால் அந்த ஆதியாகம புஸ்தகத்துக்குள்ளே 4 உடன்படிக்கைகள் 4 யுகங்கள் கடந்து வந்து விடுகிறது. அது ஆதாரமாக நம்ம படிக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே யோவானுக்கு பிற்காலத்திலே நடக்கப் போகக்கூடிய நிகழ்ச்சிகளை, யோவான் காலத்திற்கு பின்னதாக நடக்கப் போகக்கூடிய நிகழ்ச்சிகளை தேவன் வெளிப்படுத்து இதன் மூலமாக விசுவாசிகளாகிய நமக்கும் சபைக்கும் நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை வலுப்படுத்தி கிறிஸ்துவில் கடைசி வரை நிலை நிற்க இது உதவுகிறது. இதனுடைய நோக்கம் அதுதான். ஆதியாகமம் நமது ஆரம்பம் என்றால் வெளிப்படுத்தல் நம்முடைய நித்தியம் எங்கே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு பொதுவாக எல்லா சபைகளிலுமே சபைகளின் உபதேசத்திற்காக, பக்தி விருத்தி அடைய, சபையின் நடவடிக்கைகள், சபையின் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்காக சபைகளுக்காக அப்போஸ்தலர்கள் பவுல், பேதுரு, யோவான் எழுதின நிருபங்களிலிருந்து நாம் அதிகமாக போதிக்கப்படுகிறோம். அதே சமயம் சபையின் தலைவரும் சபையின் தலையும் சபைகளின் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறவரும் நமது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு என்ன ஆலோசனை கூறினார், மற்ற என்ன எச்சரிப்புகளை கொடுத்தார் என்பவைகளை குறித்து இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நாம் கொஞ்சம் அதிகமாக அதிலிருந்து போதனைகள் பெற்றுக்கொள்வது, படிக்க வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியம். மற்றவர்கள் சபைக்கு சொன்னதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து சொன்னது அத்தாரிட்டியாக, அதிகாரத்தோடு வரக்கூடிய அந்த செய்தியை நாம் கேட்பது மிகவும் முக்கியமான ஒன்று. வேதத்தில் உள்ள எந்த புஸ்தகமுமே எழுதியவர் யார், யாருக்கு எழுதினார், எந்த சூழ்நிலையில எழுதினார், அவர் எதை சொல்ல வேண்டும் என்று முக்கியப்படுத்தி என்பதை அறிந்தால்தான் இந்த காலத்திலே, தற்கால சூழ்நிலையிலே நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை பெற்று அதன்படி நடக்க முடியும். எனவே இந்த ஆதியாகம புஸ்தகத்தை எழுதியது யார்? மையினாலே பெண்ணை கொண்டு இதை எழுதியது யோவான் தான், அப்போஸ்தலனாகிய யோவான் தான். ஆனால் இதில் உள்ள எந்த செய்தியுமே அவர் மனதிலிருந்து யோசித்து அவர் எழுதியவை அல்ல. மாறாக இந்த புஸ்தகத்தில் உள்ளதை கடைசி வரை எழுதி முடிக்கும் வரைக்கே அவர் அதில் என்ன எழுதினார் என்பதே அவருக்கே தெரியாது. காரணம், இது வெளிப்படுத்தல் 1வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே இதை குறித்து விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியகளை தமது ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அதாவது சீக்கிரத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை தேவன் கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தினார். கிறிஸ்து தமது தூதனை அனுப்பி, தேவதூதனை அனுப்பி யோவானை அழைத்து யோவானுக்கு அதை வெளிப்படுத்தினார். யோவான் அதை சபைக்கு நமக்கு எழுதிய கையிலே கொடுத்தார். ஸோ இதில் எழுதப்பட்ட எந்த விவரங்களும் எழுதுகின்ற நேரம் வரைக்கும் யோவானுக்கு தெரியாது. ஆனால் இதை வெளிப்படுத்தி இயேசுவுக்கு கொடுத்தது தேவன்.
இயேசு கிறிஸ்து யோவானுக்கு இதை எழுது என்று சொல்லி எழுதுகிறார். அதே நேரத்தில் ஆவியானவரும் இவைகளை எழுது என்று சொல்லுகிறார். தேவ தூதனும் இவைகளை நீ எழுது என்று சொல்லுகிறார். இப்படியாக இவர்களால ஒரு 4 பேர்களால சொல்லப்பட்டு ஒரே நபரினாலே எழுதப்பட்டது. அதில் விசேஷமாக நான் சொல்வதை எழுது, நீ காண்கிறதையும் எழுது. சொல்வதை கேட்டு எழுதுவது சற்று எளிது. ஆனால் கண்ணால் காண்கிற ஒரு காட்சியை எழுத்து வடிவிலே கொண்டு வருவது என்பது ஒரு மிக சிரமம்தான். நாமே சற்று சிந்தித்து பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் மேட்சோ ஃபுட்பால் மேட்சோ நடக்குது, அல்லது டிவியில் ஒரு சீரியலோ ஒரு பிக்சரோ ஓடிக்கொண்டிருப்பது, நீ பார்க்குறதையெல்லாம் அப்படியே எழுது அப்படி என்று சொன்னால் அது எவ்வளவு சிரமம்னு அப்போ தான் நமக்கு தெரியும். அதே போல ஒரு சிரமமான சூழ்நிலையில தான் யோவான் கடந்து சென்றார். சமயங்களிலே அவர் காண்கிற காரியங்களிலே, அவள் கேட்கிறதிலே அவர் மெய் மறந்து போய் நின்ற போது இயேசு கிறிஸ்துவினாலும் தூதனாலும் திருப்பி எச்சரிக்கப்பட்டார், நீ காண்கிறவைகளை எழுது, இது எழுது என்று சொல்லப்பட்டார். தேவன் கூட அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை நீ எழுது, இது மிக முக்கியமானது, எழுது என்று சொல்லுகிறார். ஸோ அவர்களால் திரும்ப திரும்ப அவர் எச்சரிக்கப்பட்டு அவரால் எழுதப்பட்ட இந்த ஒரு புஸ்தகமானது இந்த வெளிப்படுத்தல் விசேஷம். இதில் முக்கியமாக இது யாருக்கு எழுதப்பட்டது? எழுதப்பட்டது யாருக்கு என்றால் சபைகளுக்கு. 1வது அத்தியாயத்து வெளிப்படுத்தல் 1 11வது வசனம் சொல்லுகிறது, அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தேத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பியனது. ஆசியாவில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இன்று அந்த செய்தியில உங்களுக்கு இந்த 7 சபையினுடைய மேப் ஒன்று போட்டு இருப்பான். அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா இன்றைய துருக்கியிலே வெஸ்டர்ன் துருக்கியில இந்த 7 சபைகளும் இருக்கிறது, இந்த 7 பட்டணங்களும் இருக்கிறது. இது வேதத்திலே ஆசியா பிராந்தம் என்றும் ஆசியா என்றும் சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு அதை ஆசியா மைனர் என்று அழைப்பார்கள். அதனால ஆசியா என்றால் நம்முடைய ஆசியா கண்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த காலத்தில் அது குறிப்பாக ஆசியா என்று குறிக்கப்பட்டது. ஆனால் ஆசியா மைனர் என்று இன்றைக்கு நமக்கு தெளிவாக அது ஆசியா மைனர் வேற, இந்த ஆசியா வேற என்று உலகத்தில் பிரித்திருக்கிறார்கள். இதில் உள்ள இந்த 7 சபைகளுக்கும் எழுதி அனுப்பு என்று சொன்னார். அதே போல வெளிப்படுத்தல் 3வது அத்தியாயத்தில் 22வது வசனத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சொல்லுகிறார். சோ கிறிஸ்துவும் ஆவியானவரும் சபைகளுக்கு இதை எழுதும்படியாக சொல்லப்பட்டது. எழுதியது யார்? தேவன் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தி, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவர் தேவதூதனுக்கு, தேவதூதன் மூலமாக யோவானுக்கு, இப்படியாக கடந்து வந்த இந்த ஒரு புத்தகம் எழுதப்பட்டது சபைகளுக்கு. இப்பொழுது முக்கியமான காரியம், எந்த சூழ்நிலையிலே இது எழுதப்பட்டது அதை நாம் தெரிந்து கொண்டால்தான் இதனுடைய பின்னணியங்கள் சரியாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இது எந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்டது? வெளிப்படுத்தல் 1வது அத்தியாயத்திலே 9வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். யோவான் இப்படியாக சொல்லுகிறார், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். உண்மையிலே அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியின் நிமித்தமாக, தேவ வசனத்தை அவர் பிரசங்கித்த நிமித்தமாக கைது செய்யப்பட்டு ஒரு கைதியாக பத்மு என்கிற தீவில் உள்ள சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு வைத்திருந்தார். இந்தியாவில் இருக்கிற நமக்கு தெரியும், அந்தமான் என்கிற ஒரு தீவு முற்காலத்திலே பிரிட்டிஷர் ஆட்சியில் இருக்கிற போது கைதிகளை நாடு கடத்துவதற்காக இருந்த ஒரு இடம். அதே போல ஒரு இடம்தான் ரோமர்கள் கைதிகளை நாடு கடத்துவதற்காக வைத்திருந்த ஒரு சிறைச்சாலை. அதுதான் பத்மு என்கிற ஒரு தீவு. அந்த தீவிலே கற்பாறைகளால் நிறைந்திருந்தது. சோ கைதிகள் காலையிலிருந்து மாலை வரை பாறைகளை உடைத்து அவர்கள் பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய.
காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை பார்க்க வேண்டாம், வெயிலுக்குள்ளே கல் உடைக்கணும், ஜெயிலுக்குள்ளே தான், வெளியே போக முடியாது என்கிற ஒரு காலத்தில் ஒரு உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து சென்ற ஒரு ஊழியன் மூலமாக உபத்திரவத்தில் கடந்து செல்கின்ற சபைகளுக்காக இது எழுதப்பட்டது. ஒரு வேத ஆசிரியர் இப்படியாக சொன்னார், வெளிப்படத்தில் நான் படித்து படித்து பார்க்குறேன், எனக்கு புரியவே மாட்டேங்குது. நாங்கள் நிறைய பேர் புரிகிறது கஷ்டம்தான். ஏன்னா உபத்திரவத்தில் உள்ள சபைகளுக்காக எழுதப்பட்டதை உபத்திரவம் இல்லாமல் வசதியாக உட்கார்ந்துருக்கிற ஒருவனால படித்தா புரிஞ்சுக்க முடியாதா? ஆனால் உபத்திரவத்துக்குள் கடந்து போகக்கூடிய சபைகள் இதை வெகு எளிதாக புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். அந்த உபத்திரவத்துக்குள் கடந்து போகக்கூடிய சபைகளுக்காக எழுதப்பட்டது இது. அந்த காலகட்டம், இந்த சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை நாம் சற்று புரிந்து கொண்டால்தான் இதனுடைய அநேக காரியங்கள் நமக்கு புரியும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே இஸ்ரவேல் தேசம் ரோமர்களின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. இந்த ரோமர்களுக்கு முன்பாக இந்த பிராந்தியத்தை ஆளுகை செய்த கிரேக்கர்களின் மூலமாக கிரேக்க கலாச்சாரமும் கிரேக்க பாஷையும் ஒரு பெரிய தாக்கத்தை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக கொடுத்திருந்தது. அநேக யூதர்கள் கிரேக்க பாஷையை படித்து கொண்டு, இன்று நமக்கு எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கு ஆங்கில மொழி அவசியம் நமக்கு இருந்தால்தான் மேற்கொண்டு போக முடியும் என்று சொல்லுகிறோமோ, அதே போல் அந்த காலத்தில் கிரேக்க பாஷையை கற்றுக்கொண்டால்தான் எந்த ஒரு தேசத்துக்கும் போக முடியும், எங்கும் வர முடியும். அது ஒரு பொதுவான மொழியாக, அரசியல் லாங்குவேஜ், கவர்மெண்ட் லாங்குவேஜஸாக இருந்தது. அதனால் அநேகர் கிரேக்க பாஷைக்கு மாறினார்கள். எனவேதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள புஸ்தகங்கள் அனைத்துமே கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது. அதே போல கிரேக்க கலாச்சாரமும் யூதர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருந்தது. கிரேக்கர்களுக்கு பின் வந்த ரோமர் ஆளுகை இருக்கிற போது ரோம சக்கரவர்த்திகள் அவர்களுடைய நாட்டிலே புதிதாக ஒரு சில சட்ட திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு துவாரத்தையும் ஒரு உபத்திரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அது அவர்களை மிகவுமாக பாதித்தது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலே ரோம் நாட்டை ஆட்சி செய்த சக்கரவர்த்தியாக இருந்தவர் ஜூலியஸ் சீசர். இன்று நாம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த காலண்டர் முறைகளை வடிவமைத்தது அவர் காலத்திலே தான். அதற்கு முன்னதாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு காலண்டர் இருந்தது. அந்த காலண்டர்ஸ் எல்லாமே சந்திரனை அடிப்படையாக வைத்து, மூன் காலண்டர் என்பார்கள், அப்படியாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு காலண்டர் தான் சூரியனை அடிப்படையாக வைத்து இந்த காலண்டர் உருவாக்கப்பட்டது அவருடைய காலத்தில் தான். அந்த ஜூலியஸ் சீசர் ஒரு சட்டம் போட்டார். அவருக்கென்று தனியாக ஒரு பட்டத்தையும் அவராகவே கொடுத்து கொண்டார். ஜூலியஸ் சீசர் த டிவைன். டிவைன் என்றால் தெய்வீகமானவர், கடவுளுக்கு ஒப்பானவர், கடவுள் என்று அவருக்கு ஒரு பட்டம் இட்டுக்கொண்டார். அதனால என்னை ஒரு கடவுளாக எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஜூலியஸ் சீசருக்கு பின் வந்தவர் அகஸ்டஸ் சீசர். அந்த அகஸ்டஸ் சீசர் காலத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் இருக்கும் அகுஸ்துராயன் என்று இருக்கும். அகுஸ்துராயன் என்பதுதான் அகஸ்டஸ் சீசர். அவருடைய காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் காலகட்டத்திலே அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ரோமர் ஆளுகை செய்யக்கூடிய இடங்களிலெல்லாம் அகஸ்டஸ் சீசருடைய சிலையை நிறுத்த வேண்டும், ஜனங்கள் அந்த சிலையை கடவுளாக வழிபட வேண்டும் என்று அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். இவருக்கு பின்னதாக வந்தவர் கிபி 14 37 வரைக்கும் ஆட்சி செய்தவர் டைபீரியஸ் சீசர். இவருடைய காலத்தில் தான் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் ஆரம்பமானது. லூக்கா 3வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா திபேரியு ராயனுடைய காலத்திலே என்று இருக்கும். அந்த காலத்தில் தான் யோவான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். யோவானுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடித்து பாவத்திற்காக கிரயம் செலுத்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலத்துக்கு ஏறி சபை உருவானது அந்த காலத்தில் தான், அவர் இருந்த அந்த காலத்தில் தான். அதற்கு பின்னதாக கிபி 41 54 வரைக்கும் கிளவுடியஸ் சீசர் என்பவர் ஆட்சி செய்து வந்தார். அந்த கிளவுடியஸ் சீசரை குறித்து நம்முடைய வேதத்தில் நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 16வது அத்தியாயத்தில் 27 30வது வசனங்களிலே படிக்கலாம். கிளவுதி ராயன் என்று வரும். அவருடைய காலத்திலே பஞ்சம் வரும் என்று அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி சொன்னார். அதை போலவே கிளவுதி ராயனுடைய காலத்தில் வந்தது.
என்றும் படிக்கலாம். அதே போல அப்போஸ்தலர் 18:2 ஒரு காரியத்தை படிக்கலாம். யூதர்கள் எல்லாம் ரோமை விட்டு வெளியேறும்படியாக கிலவுதிய ராயன் கட்டளையிட்டார் என்று வரும். அவர் ரோம் தலைநகராக வைத்து ஆட்சி செய்கிற போது அந்த ரோமிலே குடியிருந்த மக்களுக்குள்ள ஒரு கூட்டத்தார் இடையிலே அடிக்கடி வாக்குவாதமும் கலவரங்களும் நடப்பதையும் அவர் கண்டார். அது என்ன பிரச்சனை என்பதை விசாரித்து சொன்னபோது யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிறிஸ்டோஸ் என்கிற ஒருவர், அது இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுவார், கிறிஸ்டாஸ் என்கிற ஒருவன் உயிரோடு இருக்கிறார், இல்லை மரித்து போய்விட்டார் என்று இவர்கள் வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுகிறார்கள் என்று அவர் கேள்விப்பட்டார். இது எல்லா இடங்களும் நடந்து கொண்டே இருந்தது. நம்ம 18வது அத்தியாயத்தில் படிக்கிற போது கொரிந்துல கூட இந்த ஒரு பிரச்சனை உருவானது. இதே போல எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை, புதிதாக உருவான சபைகளுக்கும் யூதர்களுக்கும் இடையில் இந்த ஒரு கலவரம் நடந்து கொண்டே இருந்தது. அதனால அவர் யூதரெல்லாம் முதல்ல ரோமை விட்டு வெளியே போங்கன்னு விரட்டி விட்டாரு. அதுல ரோமை விட்டு வெளியே வந்தவங்க தான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அவர்களோடு பவுலும் சேர்ந்து கொண்டு கொரிந்துவிலே போய் தங்கியிருந்து ஊழியம் செய்துவிட்டு அப்புறம் கொரிந்தை விட்டு தாண்டி அவர்கள் மூலமாக எபேசுக்கு வந்தார்கள். ஸோ அவருடைய காலத்தில் தான் இது நடந்தது. அந்த காலத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கலவரம் அரசாங்கத்துக்கு ஒரு தலைவலியாக இருந்தது. இதற்கு பின்னதாக வந்தவர் முக்கியமான ஒரு நபர் நீரோ. கிபி 54 68 வரைக்கும் ஆட்சி செய்தார் நீரோ. அவருக்கு ரோமாபுரி நகரத்திலே இருக்கிற போது அந்த நகரை மறுசீரமைக்க வேண்டும், அதிலே பெரும்பான்மையான பகுதிகளை இடித்து விட்டு புதியதாக அவர் விரும்புகிற மாதிரி கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை மனதிலே வந்தது. ஆனால் நகரத்தை முழுவதும் இடிப்பதற்கு 12 பகுதிகளிலே 10 பகுதியை அவர் இடித்து தள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டார். அதற்கு யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும். அதனால அவர் என்ன செய்தார், இரவோடு இரவாக ரகசியமாக ஆட்களை வைத்து அந்த பகுதியிலெல்லாம் தீயை வைத்து கொளுத்தி விட்டார். அதை தீயை வைத்து கொளுத்து அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு தன்னுடைய தோட்டத்திலே காவலர்களை தோட்டத்துக்கு வெளியே காவலுக்கு வைத்துட்டு, நான் பிடில் வாசித்து கொண்டு இருக்கிறேன், யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, யாரையும் உள்ளே அனுமதியாது என்று சொல்லிவிட்டு நகரம் தீ எரிந்து முடிகின்ற வரைக்கும் அங்கே தான் இருந்து பிடில் வாசித்து கொண்டே இருந்தார். யாருமே இவரை சொல்லக்கூடாது, இவர் காப்பாற்றுவதற்கு ஆள்களை அனுப்பக்கூடாது என்கிறதற்காக. பின்னால் இது ஒரு பெரிய கலவரமாக உருவான போது இவர் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த கிறிஸ்தவர்கள் தான் இங்கே தீய வைத்தாங்க என்று சொல்லி அவர்கள் மேல் இந்த பழியை போட்டார். என்றால் பேதுரு எழுதின நிருபத்தில் பேதுரு ஒன்று சொல்லுகிறார், இந்த உலகம் நீரினால் அழிக்கப்பட்டது, ஆனால் இப்பொழுது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று எழுதினார். அவர்களுடைய காலத்திலே டீச்சிங்ல இருந்தனால இவங்க தான் சொல்றாங்க, அதனால இவங்க தான் கொளுத்திட்டாங்க என்று ரோமிலே இருந்த எல்லா கிறிஸ்தவர்களையும் இவர்கள் தான் தீய வைத்து கொளுத்தினார்கள் என்று அனைவரையும் கைது பண்ணி கொண்டு அவர்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கினார். உயிரோடு அவர்களை அரங்கத்திற்குள்ளே அனுப்பி பசியோடு இருக்கிற சிங்கங்களை அவர்களுக்கு மேலே ஏவி விட்டு அவர்களை அடித்து கொலை செய்தார். அதே போல இருக்கிறவர்கள் மேலாக மிருகங்களுடைய தோள்களை அவர்கள் மேலே வைத்து கட்டி வேட்டை நாய்களை விட்டு அவர்களை கடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அவர் தோட்டத்திலே மாலை இரவிலே ஒரு பார்ட்டி நடத்த வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்தவர்களை கட்டி கம்பத்திலே உயிரோடு கட்டி அவர்கள் மேலே தாரை பூசி தீயை வைத்து கொளுத்தி அந்த வெளிச்சத்திலே பார்ட்டி நடத்தினார். அந்த அளவு ஒரு கொடூரமான ஒரு மனிதன். அவருடைய காலகட்டத்திலே தான் பவுலும் பேதுருவும் கொலை செய்யப்பட்டார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். பேதுரு அவருடைய காலகட்டத்தில் அவர் ஆட்சியில் இருக்கிற போதுதான் சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்துவை போல நான் மரிப்பதற்கு தகுதியற்றவன், எனவே என்னை தலைகளாக அறையுங்கள் என்று சொல்லி சிலுவையில் அவர் தலைகளாக அடைத்து வைத்து அவர் மரித்தார். பவுல் ரோமஸ் சிட்டிசனாக இருப்பதனால சிலுவை மரணம் போகவில்லை, அவர் சிரச்சேதம் செய்யப்பட்டார். அவருடைய காலத்தில் தான் அந்த காரியங்கள் நடந்தது. அப்பொழுது எருசலேமிலே மாத்திரமல்ல ரோம் நகரத்திற்குள்ளாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தது. இது மெதுவாக அங்கிருந்து ரோம சாம்ராஜ்யம் எங்கெங்க ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பரவ ஆரம்பித்தது. அவருக்கு பின் ஆட்சி செய்த வெஸ்பேசியன் சீசர் அவர் காலத்திலே முழு ரோம சாம்ராஜ்யம் எங்கெங்க ஆட்சி செய்கிறதோ அங்கு எங்கெல்லாம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக காரியங்கள் நடைபெற்று போனது. அதற்கு அடுத்ததாக வந்தவர் கிபி 79 81 வரைக்கும் ஆட்சி செய்தவர் டைட்டஸ் சீசர். அவர் காலத்திலே எருசலேமை நோக்கி படையெடுத்து போய் எருசலேம் தேவாலயத்தை முற்றுமாக இடித்து தீக்கிரையாக்கி ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி எடுத்து எரிந்து போட்டார்கள்.
அவருடைய காலத்தில் தான் நடந்தது. அதற்கு பின் ஒருவர் வந்தார், டொமினியன் சீசர். இவர் காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கு மிக மோசமான ஒரு உபத்திரவம் உண்டானது, முழு எருசலேம் ரோம் சாம்ராஜ்யம் முழுவதும். ஏனென்றால் இவர் தனக்கு ஒரு பட்டத்தை சூட்டிக் கொண்டார். ஏற்கனவே டிவைன் என்று எல்லா சீசர்களுக்கும் ஒரு பட்டணம் இருக்கிறது. அதனாலே அந்த சீசர்கள் வருகிற போது அவர்கள் சிலையை வைத்து மக்கள் வழிபட வேண்டும் என்கிற ஒரு சட்டமும் இருந்தது. ஆனால் இவர் காலத்திலே இவர் தனக்கு புதிதாக இன்னொரு பட்டத்தை சேர்த்து கொண்டார். டொமினியன் சீசர் த டிவைன், த லார்ட் அண்ட் த காட் என்று அவர் ஒரு பட்டத்தை அவருக்காக சூட்டிக் கொண்டார். ஸோ யாரும் அவரை சொல்ல வேண்டாமா, த லார்ட் த காட் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, அவர் வருடத்திலே ஒரு நாளை குறித்து அதை த லோடி டே என்று அழைப்பார்கள். அந்த தினத்திலே ரோம குடிமக்கள் எல்லாருமே, ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அவருடைய சிலைக்கு முன்னாக இருக்கக்கூடிய தூப பீடத்திலே தூபத்தை போட்டு சீசர் இஸ் லார்ட் என்று சொல்ல வேண்டும். சொன்னால் அவன் விடுவிக்கப்படுவான். ஆனால் அதை சொல்ல மறுக்கிறவன் யாராக இருந்தாலும் ராஜ துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டு அவன் மரண தண்டனைக்காக உள்ளாவான். இது மிக பெரிய பாடுகளுக்குள்ளாக கிறிஸ்தவர்களுக்குள்ளாக போனது. கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் இஸ் த லார்ட் என்று சொல்வார்கள், பட் சீசர் இஸ் த லார்ட் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி மறுக்கிற போது அவர்கள் வீடு ஜப்தி செய்யப்பட்டது, அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே சிறையிருப்புக்குள்ளாக உபத்திரவத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டு எல்லாரும் உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து சென்று மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாகனது. இந்த காலகட்டத்தில் தான் அப்போஸ்தலனாகிய யோவானும் கைது செய்யப்பட்டு பத்மு சிறையிருப்பிலே அடைக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்த போது நடந்த சூழ்நிலை இந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த காலத்திலே சபையோ 2-3 விதங்களிலே தாக்குதலுக்கு உள்ளாய் இருந்தது. ஒன்று, வெளியே இருந்து யூத மார்க்கத்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கலகம், ரோம மத சம்பந்தப்பட்ட ரிலிஜியஸ் லா இவர்களே தேவன் அற்றவர்கள் என்றும் தேச துரோகிகளும் என்று குற்றம் சாட்டி அவர்கள் மூலமாக வந்த போராட்டம், புற இனத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பழைய இனத்திலிருந்து வந்தவர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு நெருக்கடி போராட்டம், இவைகள் அனைத்துக்குள்ளும் சபை பெருகி வளர்ந்து கொண்டே இருந்தது. அடுத்தபடியாக ஒரு போராட்டம் ஆரம்பித்தது. அது சபைக்கு உள்ளேயே, வெளியில் இருந்தல்ல, சபைக்கு உள்ளேயே நூதனமான புதுவிதமான கள்ள உபதேசங்கள் உள்ளே ஊடுருவ ஆரம்பித்தது. கள்ள போதகர்கள் அநேகர் பெருகினார்கள். இதனால சபை சத்தியத்துக்குள்ளே தடுமாற்றத்துக்குள் போய் கொண்டிருந்தது. இந்த நேரத்திலே தான் இயேசு கிறிஸ்து யோவானை அழைத்து சபைக்கு எழுதுகிறார். அப்பொழுது எல்லா அப்போஸ்தலர்களுமே இரத்த சாட்சியாக மரித்து விட்டார்கள். கடைசியாக இயேசுவோடு இருந்தவர் ஒரே ஒருவர் தான் உயிரோடு இருக்கிறார், யோவான் ஒருவர் தான். அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து சபைக்கு இந்த காரியத்தை எழுதுகிறார். இது பின்னாலே உள்ள சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டது. ஆனால் இது எதை குறித்து முக்கியப்படுத்தி எழுதியது? இது எழுதப்பட்ட முக்கியமான காரியம் என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதில் குறிக்கப்பட்ட முக்கியமான காரியம் வெளிப்படுத்தலிலே 14வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 12வது வசனம். இதுதான் இந்த முழு புஸ்தகத்துக்கும் ஒரு கீ வெர்சஸ் என்று அழைக்கலாம். வெளிப்படுத்தல் 14:12 வருகிறது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். இதுதான் இந்த முழு புஸ்தகத்துக்கும் மைய வசனம். மையமாக இந்த ஒரு கருத்தை சொல்லுவதுதான் இது முழு புஸ்தகத்தினுடைய நோக்கமே. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்றார். இதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் அவர் இருந்த போதே சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லியதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21வது அத்தியாயத்தில் இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். லூக்கா 21 12வது வசனத்தில் இருந்து படித்து பார்த்தோம் என்றால்
19வது வசனம் வரைக்கும். லூக்கா 12:21, லூக்கா 21வது அத்தியாயத்திலே 12 - 19 வசனங்கள் படித்தோம் என்றால் அதிலே இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அவர் இருந்த போதே விளக்கமாக சொன்னார். ஆனால் அது சரியாக ஜனங்களுக்கு வரவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட 2வது 3வது தலைமுறையினர் தான் இன்று சபைக்குள்ளாக இருக்கிறார்கள். 1வது தலைமுறையினர் மரித்து போய்விட்டார்கள். 2ஆம் தலைமுறையிலும் அநேகர் மரித்து விட்டார்கள். இப்பொழுது இருக்கிறவர்களோ 3வது தலைமுறையும் 4வது தலைமுறையும் தான். இதிலே லூக்காவிலே நாம் இந்த வசனங்களை நாம் படிக்கலாம். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரிலே ஒன்றாயிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இங்கே பொறுமை என்று சொல்வது எதுவென்றால் உபத்திரவத்தை சகித்து கொண்டு அதை கடந்து செல்கிறவன். அதைத்தான் பொறுமை என்று வருகிற இந்த வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம் அதுதான். உபத்திரவத்துக்குள்ளும் அதை சகித்து கொண்டு முன்னேறி செல்கிறவன். இதே காரியத்தை லூக்கா 12வது அத்தியாயத்திலும் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே சொல்லுகிறார். சரீரத்தை மாத்திரம் கொலை செய்து அதற்கு பின்பு ஒன்றும் செய்ய முடியாதவர்களை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 12:4வது வசனம், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதற்கு பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அடுத்த வசனம், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். மத்தேயு சுவிசேஷத்திலும் இதை குறித்து அவர் சொல்லுகிறார், சரீரத்தை மாத்திரம் கொலை செய்ய வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள், சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லவர்களுக்கே பயப்படுங்கள் என்கிறார். இதில் சொல்லக்கூடிய காரியம் என்றால் சரீரத்தின் மரணத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தமாகுங்கள் என்பதை குறித்து தான். போராட்டங்கள் வரும், ஆனாலும் அதற்குள்ளே தடந்து விடாதபடி நீங்கள் திடனாக எழுந்து போங்கள் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை சகித்து வருகிறவர்களுக்கு 1 கொரிந்தியர் 2வது அத்தியாயத்திலே 9வது வசனங்களிலே இப்படியாக சொல்லுகிறார், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளே கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, தேவனோ அவைகளுக்கு நமக்கு ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று. ஆனால் இந்த காரியத்தை தான் தேவன் இந்த உபத்திரவத்தின் ஊடாக கடந்து வருகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை தான் யோவானுக்கு தரிசனத்திலே தேவன் காண்பித்தார். யோவான் அதை எழுதி வைத்தார். வெளிப்படுத்தலிலே கடைசியாக வருகிற 21, 22 அத்தியாயம், இதுதான் நம்மளுடைய டெஸ்டினி, கடைசி முடிவு, நித்தியம். அதை குறித்து அவருக்கு ஒரு தரிசனத்தை அதை பார் என்று காண்பித்தார். அவர் பார்த்து அதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் ஆரம்ப கால சபைகளிலே உபதேசங்களாக உபதேசிக்கப்பட்டு வந்தது. இன்றைய தினம் சபைகளிலே அவைகள் கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகத்தான் போகிறது. எபிரேயர் நிருபத்தில் 6வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்கள், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல், இந்த 6 காரியங்களையும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரங்கள் என்றும் மூல உபதேசங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காரியங்களை தெளிவாக ஆதி அப்போஸ்தலர்களும் ஆதியில் இருந்தவர்களும் சபைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார்கள்.
இது அவர்கள் கற்றுக் கொடுத்தவர் பின்வாங்கி போய் இது மறந்து போகிற காலத்தில் இதை நினைவுபடுத்தும்படியாக தேவன் இதை கொடுக்கிறார். நம்ம இதற்கு முன்னால் நடத்தின பணியாளர் பயிற்சி பள்ளி ஸ்கூல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ட்ரைனிங்கில் கூட மரித்தோரின் உயிர்த்தெழுதலை 3 பாடங்களாக கடந்த கால உயிர்த்தெழுதல், நிகழ்கால உயிர்த்தெழுதல், வருங்கால உயிர்த்தெழுதல் என்று 3 பாடங்களாகவும், நித்திய நியாய தீர்ப்பை கிறிஸ்துவின் நியாயாசனம், வெள்ளை சிங்காசன நியாயாசனம் என்று 2 பகுதிகளாகவும் பிரித்து நாம் படித்திருக்கிறோம். இது மூல உபதேசம். இந்த சத்தியம் தெரிந்து இந்த சத்தியத்துக்கு ஏற்று நடக்கிற போதுதான் கிறிஸ்து விரும்புகிற தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய அந்த சீசத்துவ வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல முடியும். இதில் முக்கியப்படுத்தி எழுதியது என்னவென்றால், பாடுகள் முக்கியம் அல்ல, பாடுகள் முடிவு அல்ல. உன் வாழ்க்கையில் இப்போது நீ கடந்து செல்லக்கூடிய பாடுகள் முடிவு அல்ல. ஆனால் இதற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நித்திய வாழ்க்கும். அந்த நித்திய வாழ்விலே நீ இழக்கக்கூடாமல் இருப்பதற்காக இன்றைய காலத்திலே உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடாதே என்பதை சொல்லி இது அதற்காக எழுதப்பட்டதுதான். உதாரணத்துக்கு எபிரேயர் நிருபத்திலே, எபிரேயர் நிருபம் கூட இந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து சென்ற யூதர்களில் அநேகர் பின்வாங்கி போன காலத்திலே, புற இனத்தார் அநேகர் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற காலத்திலே அவர்களை திடப்படுத்துவதற்காக எழுதப்பட்டதுதான் எபிரேயர் நிருபம். அந்த எபிரேயர் நிருபத்திலே 10வது அத்தியாயத்திலே நாம் சில காரியங்களை படிக்கலாம். 26வது வசனத்திலிருந்து, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அதாவது அரசாங்கத்துக்கும் ராஜாவுக்கும் பயந்து ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படிங்கிறத விட்டு சீசர் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று கிறிஸ்துவை மறுதலித்து நீ போனாய் என்றால், அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிந்த பிறகு மனப்பூர்வமாக பாவம் செய்தால். அதில் தொடர்ந்து வருகிறார் அவர். 29வது வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். பழி வாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்திருப்பார் என்று சொன்னவர் என்னார் என்றும் அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாய் இருந்தீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஸோ அந்த ரோம சட்டத்திற்கு பயந்து புறையினத்தாருக்கு பயந்து இயேசுவை பகிரங்கமாக அறிவிக்காமல் மறுதலித்து கொண்டு செல்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு இது கஷ்ட காலம்தான் என்று சொல்லி அவர்களை அவர் திடப்படுத்துகிறார். இதனுடைய முக்கியமான வெளிப்படுத்தல் முக்கியமானது பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்கிறவர்களுக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை பலப்படுத்துவதற்காக. கிறிஸ்தவத்தில் முக்கியமானது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்பதில் விசுவாசம் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டோம். கிறிஸ்து வரப்போகிறார் என்பதிலும் விசுவாசமாக இருக்கிறது. ஆனால் அவர் என்னை அழைத்ததினாலே எனக்கு கிடைத்த நம்பிக்கை என்னது என்பதிலே அது கொஞ்சம் அசைக்கப்படுகிறது. இப்பொழுது உபத்திரவத்தின் மூலமாக அந்த நம்பிக்கை அசைக்கப்படுகிறது. ஸோ அதை திடப்படுத்துவதற்காக
திடப்படுத்துவதற்காக இந்த நிருபம் எழுதப்பட்டது. இந்த வெளிப்படுத்தல் நிருபம் 4 பகுதிகளை உள்ளடக்கியது. 1வது அத்தியாயத்திலிருந்து 1, 2, 3 அத்தியாயங்கள். 1வது அத்தியாயம் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையும், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எந்த ராஜாக்களை காட்டிலும் அவர் வல்லமைய மகிமை நிறைந்தவர் என்பதற்காக அவருடைய மகிமையையும் சபைகளுக்கு அவர் கொடுத்த செய்தியையும் உள்ளடக்கியது 1லிருந்து 3 அத்தியாயங்கள். 4வது அத்தியாயமும் 5வது அத்தியாயமும் பூமியில் ராஜாக்கள் ஆண்டார்களும் அவர்களுக்கு மேல் உள்ள ராஜா அதிகாரம் பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தின் சர்வ வல்லமையுள்ள ஆளுகையும் மானிட சரித்திரத்தின் மேலே நடப்பவைகள் இனி நடக்கப் போகிறவைகளையும் மேலேயும் அவர்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் கையிலே தான் அந்த ஆளுகை இருக்கிறது என்ற அந்த ஒரு அதிகாரத்தையும் குறித்து விளக்கி சொல்வது 4வது 5வது அத்தியாயம். 6வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் உலகத்திற்கு ஒரு கெட்ட செய்தி, உபத்திரவமும் பாடுகளும் உலகத்தை நோக்கி கட்ட அவிழ்க்கப்படுகிறது தேவனுடைய அனுமதியோடு. அந்த 7 முத்திரைகள் உடைப்பது, 7 எக்காலங்கள் வருவது, 7 கோப கலசங்கள் ஊற்றுவது, இவைகள் எல்லாமே இந்த 6வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் தான். இது முழுக்க முழுக்க பேட் நியூஸ் தான். ஆனா 19லிருந்து 22 வரைக்கும் குட் நியூஸ். இந்த பாடுகள் உபத்திரவங்களுக்கு பின்னதாக ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்தை குறித்து மிக முக்கியமான காரியம். 19வது அத்தியாயம் இயேசு கிறிஸ்து பூமியை ஆள ராஜாவாக திரும்ப வருகிறார் என்பதை விளக்கமாக சொல்லுகிறது. முதலிலே அவர் வந்தபோது ஒரு தீர்க்கதரிசியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக, மனுக்குலத்திற்கு பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க வந்தார். முடித்துவிட்டு இன்று ஆசாரியராக தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாளை அவர் வருகிற போது ராஜாவாக வருவார். அவர் வருகிற போது இன்று அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை கேட்டு நடந்தவர்கள் அன்று அவரோடு கூட பூமியை 1000 வருடங்கள் அரசாளுவோம். 19வது அத்தியாயத்தில் அவர் ராஜாவாக வருகிறார் என்பதுதான். 20வது அத்தியாயத்தில் சத்ரு அகற்றப்படுகிறான். முதலாம் உயிர்த்தெழுதல், 1000 வருட பரிசுத்தவான்களுடைய அரசாட்சி, 1000 ஆண்டுகளுக்கு பிற்பதாக நித்திய நியாய தீர்ப்பு, 2ஆம் மரணம், இவைகளை குறித்து ஒரே அத்தியாயத்திற்குள் சுருக்கமாக 2, 3, 4 வசனங்களுக்குள் முடித்து விட்டார்கள். ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாமே அப்போஸ்தலர் மூலமாக சபைக்கு விளக்கமாக ஆதியிலே கற்றுக் கொடுக்கப்பட்டு இருந்தது. அதனால் அதை குறித்து அதிகமாக எழுதவில்லை, ஒரே அத்தியாயத்திற்குள்ளதாக அவைகளை சுருக்கி முடித்து விட்டார்கள். ஆனால் 21, 22 2 அத்தியாயங்கள் நம்மளுடைய நித்திய குடியிருப்பு, பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குடியிருப்பு எப்படி இருக்கும், இங்கேதான் என்னுடைய முடிவு, என்னுடைய டெஸ்டினி இங்கேதான் நான் போய் அடைய வேண்டும். அந்த பரம எருசலேம் எப்படி இருக்கிறது, அந்த நகரத்தை குறித்த ஒரு விளக்கம் உரைகள் எல்லாம் யோவானுக்கு வெளிப்படுத்தி தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டு அதை அவர் எழுதி வைத்தார். இந்த மகிமையான ஒரு இடத்துல நீ பங்கு பெற வேண்டும். 1000 வருஷ அரசாட்சியில இயேசுவோடு கூட பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். முதலாம் உயிர்த்தெழுதலிலே நீ பங்கு பெற வேண்டும். முக்கியமானது அதுதான். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான். அவன் அவரோடு கூட பூமியை 1000 வருடங்கள் அரசாளுவான். அவன் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் போக வேண்டும் என்றால் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால மரணத்திற்கு, இந்த பூமிக்குரிய மரணத்திற்கு ஜனங்கள் ஆயத்தமாகவே இருந்தார்கள். பவுல் கூட சொல்லுகிறார், மரணம் எனக்கு ஆதாயம், நான் இந்த பூமியை விட்டு இயேசுவோடு எப்பொழுதும் இருக்க நான் விரும்புகிறேன், ஆனாலும் நான் இங்கே என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்க அவர் சொல்லுவாரோ அது உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுனால நான் இங்கே உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை விட்டு அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக போவதற்காக சபையை குறித்து எழுதுகிற போதும் அவர் சொல்லுகிறார், எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கும்படியாக அவருடைய பாடுகளுக்கு ஒப்பான பாடுகளுக்கு உள்ளாகி நான் எப்படியாவது அதை அடைய வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் அடக்கி ஒடுக்கி சபைகளுக்காக பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று எழுதுகிறார்.
இயேசு கிறிஸ்துவும் தெளிவாக சொல்லியிருந்தார், ஒருவன் என் பின்னையை பரவ விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் சீசனாக இருக்க முடியாது என்று சொன்னார். இந்த காரியங்கள் தெளிவாக போதிக்கப்பட்டிருந்தால் ஜனங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனாலும் உள்ளே நடக்கக்கூடிய சில குறைபாடுகள், பிரச்சனைகள் இருந்தது. அதனால சபைகளுக்கு சில காரியங்களை கரெக்ஷன் பண்ண வேண்டிய காரியங்கள் இருந்ததுனால இந்த நம்பிக்கையை திடப்படுத்துவதற்கும் சபையில் உள்ள குறைகளை நிவர்த்தி பண்ணி சரி செய்வதற்குமாக இந்த அத்தியாயம், இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. இதிலே நாம் தொடர்ந்து படிக்க இருப்பது வெளிப்படுத்தல் உள்ள 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் 2 மாத்திரம் உள்ள இந்த 7 சபைகளை குறித்து தான் நாம் படிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு சபையை அல்லது 2 சபையை குறித்து நாம் இதை தொடர்ச்சியாக படிக்க இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் சபைகளுக்குள்ளே நடந்து வந்த காரியங்களுக்குள்ள ஒரு 2வது 3வது தலைமுறையாகத்தான் இருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக, உபத்திரவங்களை மேற்கொண்டவர்களாக, ஜெயம் கொண்டு வரும்படியாக ஆலோசனையாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இதிலே கூறப்பட்ட அந்த 7 சபைகளுமே யோவானுக்கு அறிமுகமான சபைகள் தான். அநேக சபைகள் இருந்தாலும் எல்லா சபைகளையும் குறித்து எழுதவில்லை. பிலிப்பி சபை இருந்தது, கொலோசை சபை இருந்தது, கொரிந்தி சபை இருந்தது. ஆனால் அவைகளை குறித்தெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த 7 சபைகளை மாத்திரம் கொடுத்தார். இந்த 7 சபைகளும் எப்படி இருந்தது என்றால், யோவான் தன் கடைசி காலத்தில் எபேசுவில் தான் தங்கி ஊழியம் செய்து வந்தார். அந்த எபேசுவில் இருந்து வடக்காக மேலே சென்றால் 60 மைல் தூரம் சென்றால் சிமிர்னா, அங்கே இருந்து வடக்காக மேலே சென்றால் 100 மைல் தூரம் சென்றால் பெருகமு, பெருகமிலிருந்து தென்கிழக்காக ஒரு 100 மைல் தூரம் கீழே வந்தால் தேத்திரா, தேத்திராவிலிருந்து தென்கிழக்காக கீழே இறங்கினால் சாரதை, சாரதையிலிருந்து கீழே இறங்கினால் பிலதெல்பியா 40 மைலிலே, அதிலிருந்து 50 மைல் வந்தால் லவோதோக்கியா. ஸோ ஏறக்குறைய எபேசுவில் ஆரம்பித்தால் சிமிர்னா பெருகமு வழியாக சென்று தேத்திரா, சாரதை, பிலதெல்பியா, லவோதோக்கியா வருவதற்கு ஏறக்குறைய 400 மைல்கள் தான் ஆகும். இந்த 400 மைல் இந்த 7 பட்டணங்களும் ஒரே ஹைவேயில் தான் இருந்தது, ஒரே ரோடு. கிரேக்கர்கள் காலத்திலும் ரோமர் காலத்திலும் அவர்கள் ஆளுகை செய்கிற நகரங்களுக்கு டவுனிலிருந்து டவுனுக்கு போவதற்காக ரோடு போடுவதே மெயினான வேலையாக வைத்திருந்தார்கள். இந்த ரோட்டுக்கு கூட இம்பீரியல் போஸ்ட் ரோடு என்று பெயர், இந்த முக்கியமான நகரங்களில் வடவதற்கு. எனவே அந்த பிரயாணம் பண்ணுவதற்கு இலகுவாக இருந்தது. யோவான் தன்னுடைய கடைசி காலங்களில் ஊழியம் செய்த எபேசுவில் தான். இந்த சிறையிருப்பிலிருந்து வந்ததற்கு பின்பு அவர் இருந்ததும் எபேசுவில் தான். அநேகமாக இந்த 7 சபைகளுமே யோவானுக்கு அறிமுகமான சபைகளாகவும், ஒருவேளை அவர் இங்கே எல்லாம் அவர் ஊழியம் செய்து கூட இருக்கலாம் என்றுதான் எண்ணப்படுகிறது. இந்த சபைகளுக்காகத்தான் அவருக்காக எழுதப்பட்டு இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டது. ஸோ எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலகட்டம் நமக்கு தெரிகிறது. இதில் ஒரு ஆலோசனை என்னவென்றால், இந்த 6வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள், சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. இதை தேவன் நம்மளுடைய கியூரியாசிட்டியை, ஆர்வத்தை, எதிர்காலத்தை குறித்த ஆர்வத்தை திருப்திப்படுத்துவதற்காக வென்று கொடுக்கவில்லை. இவைகளெல்லாம் நடக்கும், ஆயத்தமாயிருங்கள் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. இன்று அநேகர் எந்த முத்திரை இப்பொழுது, எந்த எக்காலம், இதை தேடிக்கொண்டு இந்த வரிசையை ஆராய்ந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இதிலே தேவன் நமக்கு கொடுத்த செய்தியை தவற விட்டு விடுகிறார்கள். அந்த ஒரு கட்டத்திற்குள் நாம் போக வேண்டாம். தேவன் சொன்னது சொன்னபடி நிச்சயமாக நிறைவேறட்டும். ஆனால் இதில் உள்ள செய்தி என்ன? சபைகளுக்கு செய்தி என்று சொன்னாலுமே முடிக்கிற போது ஜெயங்கொள்கிறவன் எவனோ என்று சிங்குலர், தனி மனிதனை குறித்து தான் அது முடிக்கிறது. எனவே இந்த 7 சபைகளுடைய காலகட்டங்களையும், இந்த 7 சபையில் உள்ள குணாதிசயங்கள், இயல்புகள், அதற்கு இயேசு கிறிஸ்து அந்த சபைகளிலே கண்ட காரியங்களையும், அவையில் உள்ள குறைகளையும் பாராட்டுகளையும், குறைகளை மேற்கொள்ள அவர் சொன்ன ஆலோசனைகளையும், அந்த ஆலோசனையுடைய நடந்தால் கிடைக்கக்கூடிய பரிசு என்ன என்பதையும், தவறினால் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதையும் படித்து, இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நாம்
நம்மை அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டு நம்முடைய விசுவாசத்தை திடப்படுத்திக் கொண்டு பொறுமையோடு நமக்கு இயேசு நியமித்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கிய நம்பிக்கையோடு நம் ஓட்டத்தை ஓடுவதற்கு இந்த பாடங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். இன்றோடு இந்த அறிமுக பாடம் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரத்திலே எபேசு சபையை குறித்து அதிலே இயேசு கிறிஸ்து கண்ட காரியங்கள் என்ன, அதனுடைய ஆலோசனை என்ன சொன்னார், அதனுடைய குறைகள் என்ன, தவறினால் கிடைக்கும் தண்டனை என்ன, குறையை மேற்கொண்டால் வரக்கூடிய லாபங்கள் என்ன, இந்த காரியங்களை குறித்து எபேசு சபையை குறித்து அடுத்த வாரத்திலே நாம் படிக்கலாம். இத்தோடு இந்த வாரத்தினுடைய இந்த வேத பாடம் முடிவடைகிறது.